ஸோ ரிஷபராசி, ரோஹிணி நட்சத்திரம், கும்ப லக்னம். ஸோ இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும்? அதான் உங்களோட கேள்வி. இப்ப வந்து ரிஷபராசி, ரோஹிணி நட்சத்திரம் அப்படின்னு வரும்போதே வந்து உங்களுக்கு நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. திருக்கணித பஞ்சாங்கத்துக்கு சனி வந்து ராசிக்கு 11 லாபாதிபதி ஸ்தானத்துல இருக்கிறாரு. ஸோ லாபாதிபதி ஸ்தானத்துல சனி திருக்கணித பஞ்சாங்கத்துக்கு இருக்கிறதுனால, அவர் வந்து உங்கள வந்து டிகுவாலிஃபிகேஷன் அவர் உங்கள பண்ண மாட்டார். ஸோ வந்து உங்கள வந்து அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் பண்றக்கூடிய விஷயத்த தான் அவர் ஏற்படுத்துவார். ஏன்னா, சனிய வைத்து மட்டும் உங்க ஜனன ஜாதகம் செயலாகாது. ஸோ சனிய தவிர்த்து இதர 8 கிரகங்கள் வேற உங்களுக்கு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ அப்ப மத்த கிரகங்களோட பலன்களும் உங்களுக்கு மாறி மாறி வேலை செய்யும். ஸோ அப்ப சனி வந்து திருக்கணித பஞ்சாங்கத்துக்கு டிகுவாலிஃபிகேஷன் பண்ண மாட்டார். ஸோ அப்ப நீங்க உங்களோட ஹார்ட் ஒர்க், உங்களோட உழைப்ப மட்டும் நீங்க போட்டாலும் நீங்க கண்டிப்பா மேலே ஏறி வரக்கூடிய விஷயத்தை இவர் ஏற்படுத்துவார். சரிங்களா? 2வது வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேளை இன்னமும் சனி வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில சனி 10ல தான் இருக்கிறாருன்னு அப்படின்னு மட்டும் நினைச்சுக்கோங்களேன். அப்ப கர்ம சனியா தான் இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்ப அந்த கர்ம சனி வந்து உங்களுக்கு வந்து தொழில் தனத்துல கொஞ்சம் முன்ன பின்னும் முரண்பாடுகளான விஷயங்களை ஏற்படுத்துவார். அடுத்த வருஷம் 3வது மாசம் வரைக்கும். அப்ப அடுத்த வருஷம் 3வது மாசம் வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு முடிவு என்பது தெரிகிறது என்பது கடினம் தான். அது வரைக்கும் வந்து நீங்க வந்து உங்க வேலைய கரெக்ட்டா நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு கரெக்ட்டா பார்த்துக்கிட்டு உங்களோட பினான்சியல ஸ்டேபிள் பண்ணி நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்வது நல்லது. மத்த இதர கிரகங்கள் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான அமைப்புகளை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். இந்த சனி பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கத்துக்கு நல்லா தான் இருக்குது. அதே வந்து வாக்கியம் பேசுறதுல உங்க ஜாதகம் செயலாயிடுச்சு அப்படின்னா, அடுத்த வருஷம் 3வது மாசம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பலன்களே மாறி நல்ல ஒரு நிலைமைக்கு வரும் அப்படின்னு உங்கள நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?